குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மராத்தியர்களில் சத்ரபதி சிவாஜியை பற்றி பார்க்கலாம். சிவாஜி 1627 பூனாவுக்கு அருகே உள்ள சிவநேரி கோட்டையில் பிறப்பார். அதுக்கு அடுத்து மாலிகாம்பர் இறப்புண்டு 26 போட்டிருக்கேன். அது யாருன்னா சிவாஜியோட அப்பா சாஜி பான்ஸ்லே அகமது நகர் சுல்தான் கீழே இருந்த ஒரு எத்தியோப்பிய அடிமை தான் மாலிகாம்பர். அவருக்கு கீழே வேலை பார்த்தவர் தான் சாஜி பான்ஸ்லே. அவர் இறந்தோடனே அவர்கிட்ட இருந்த இந்த ஜாகீர்தாரி இதை எல்லாமே அவர் இறந்தோடனே, ஆனால் சாஜி பான்ஸ்லேக்கு ஜாகீர் உரிமையெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை என்னென்னா தன்னோட பையன் சிவாஜிக்கும் ஒய்ஃபு ஜிஜாபாய்க்கும் ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பாதுகாவலரை நியமிப்பார். அவர் தான் யாருன்னா தாதாஜி கொண்டதேவ். இந்த இதில் அந்த அகமது நகர் சுல்தான் கீழே இருந்த மாலிகாம்பர் இறந்த உடனே அவர் கீழே தானே வேலை பார்த்துட்டு இருந்தார். திரும்பி பிஜப்பூர் சுல்தான்கிட்ட போய் இவர் வேலைக்கு சேர்ந்துருவார். அதுக்கு முன்னக்கூட்டியே தங்கிட்ட இருக்கிற அந்த நிலத்தெல்லாம் தாதாஜி கொண்டதேவ்கிட்ட கொடுத்துட்டு தான் பிஜப்பூர் சுல்தான்கிட்ட போய் சேருவார். இதில் 1646 தோர்னா கோட்டையை சிவாஜி கைப்பற்றுவார் 19 வயசில். ஏன்னா அப்பா இப்போ பிஜப்பூர் சுல்தான் கீழே தான் வேலை பார்த்துட்டு இருப்பார். இந்த தோர்னா கோட்டையும் பிஜப்பூர் சுல்தானோடது. இது தெரியாமல் பிஜப்பூர் சுல்தான் தோர்னா கோட்டையையும் ராய்ச்சூர் கோட்டையும் கைப்பற்றுவார். அதுக்கு அடுத்த வருஷமே தாதாஜி கொண்டதேவ் சிவாஜி படையெடுப்பில் இறங்கின அடுத்த வருஷமே அவரோட அரசியல் குருவும் தாதாஜி கொண்டதேவ் தான், பாதுகாவலரும் தாதாஜி கொண்டதேவ் தான். அவர் இறந்துருவார். இதை பார்த்த அந்த பிஜப்பூர் சுல்தான், உங்கள் அப்பா என் கையில் இருக்கிறாரு, ஆனால் நீ என் கோட்டையை கைப்பற்றியன்னு சொல்லிட்டு அவரை 49 சிறை வச்சிருவாங்க. அந்த 49லேருந்து 55 வரைக்குமே இவர் எந்த படையெடுப்பும் மேற்கொள்ள மாட்டார். அந்த அக்ரிமெண்ட் படி தான் அந்த சாஜி பான்ஸ்லேவே விடுதலை செய்வாங்க. 55 வரைக்கும் தான். 56 திரும்பி சந்திரராவ் மோர்ட்டேருந்து ஜாவலிங்கிற ஒரு இடத்த கைப்பற்றுவார். இதை அதுக்கு அடுத்து அதுலேருந்து 3 வருஷம் கழிச்சு 59 பிஜப்பூர் சுல்தான் இவர் மேலும் மேலும் நம்மளோட கோட்டையை கைப்பற்றிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்சல் கான் அப்படிங்கிறவர் பிஜப்பூர் சுல்தான் அனுப்பின ஆள். அந்த அப்சல் கானை சிவாஜியை அடக்கி கொண்டு வர்றதுக்காக அனுப்புவார். அந்த அப்சல் கான் நிறைய கூற்றுகள்லாம் சொல்லுவார். மலையின் பின் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலி கட்டி இழுத்து வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம். இதில் இவங்க 2 பேருக்குமே சண்டை நடக்கிறதுல அப்சல் கானை சிவாஜி புலி நகத்தால் பிரண்டி கொண்டுருவார். 55 வரைக்கும் 49லேருந்து 55 வரைக்கும் சாஜி பான்ஸ்லே அப்பாக்காக இவர் எந்த படையெடுப்பும் மேற்கொள்ளாதவர். 56 சந்திரராவ் மோர்ட்டேந்து ஜாவலிங்கிற இடத்த கைப்பற்றுவார். திரும்பி 57லேயே நிறைய புரந்தர், கோண்டுவானா, கல்யாண் இதை மாதிரி நிறைய தான் 57 கைப்பற்றுவார். எல்லாமே பிஜப்பூர் சுல்தானோடது. அதனால் பிஜப்பூர் சுல்தான் இவர் எப்படி பண்ணியா அடங்க மாட்டேங்கிறாருன்ட்டு தெரிஞ்சு 59 அப்சல் கானை அனுப்புவார். அந்த அப்சல் கானை சிவாஜி என்ன செஞ்சிருவார், தான் மறைச்சி வச்சுருந்த புலி நகத்தால் பிரண்டி கொன்னுருவார். அந்த அப்சல் கான் இறந்துருவார். அதுக்கு அடுத்து அந்த பிஜப்பூரோட கான்செப்ட் இதோட முடிஞ்சிடும். எப்போனா 1659 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹவுரங்கசீப் வந்துடுவார். முகலாயர்கள் 1660 தக்கான ஆளுநரான சேஷ்ட கான் யாருன்னா ஹவுரங்கசீப்போட மாமனார். அவரை அனுப்புவார் சிவாஜியை கொல்லறதுக்காக. ஆனால் சிவாஜி இங்கே திருமண கொஸ்டினர் மாதிரி வேடம் போட்டுட்டு 400 பேரோட போவார். இந்த 400 பேருங்கிறது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸு. தக்கான ஆளுநர் சேஷ்டகான் சிவாஜியை கொல்றதுக்கு வருவார். ஆனால் இந்த சிவாஜி திருமண கொஸ்டினர் 400 பேரை போயிட்டு சேஷ்டகான் தூங்கிட்டு இருக்கும்போது கொல்ல போவார். அவரோட கட்டவர்களோட போயிடும். உடனே இந்த ஹவுரங்கசீப் அவரை திரும்பி நாட்டுக்கு வர சொல்லிவிட்டு அவரோட பதவியை இது பண்ணிவிட்டு அவரோட பையனுக்கு பதவியை கொடுப்பாரு. 1663 தக்கான ஆளுநருங்கிற பதவியை ஹவுரங்கசீப்போட பையனுக்கு 1663 கொடுப்பாரு. 64 திரும்பி சிவாஜி சூரத்தை கைப்பற்றிடுவார். திரும்பி 65 யாருன்னா அதே ஹவுரங்கசீப்பு ஃபஸ்ட்டு யார் அனுப்பினார், சேஷ்டகான் அனுப்பினாரா? ஆனால் அவரால் முடியலை, கட்டவரல் துண்டிக்கப்பட்டு திரும்பி வந்துடுவார். திரும்பி 65 ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிறவரை அனுப்புவார். அந்த ராஜா ஜெய்சிங்கிட்ட அவர் சுற்றி வளைச்சிருவாங்க. அதில் வேறு எதுவும் செய்ய முடியாதனால 1665 ஜூன் 11 புரந்தர் அப்படிங்கிற இடத்துல உடன்படிக்கை பண்ணுறதுனால அது புரந்தர் உடன்படிக்கை. இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, டேட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரந்தர் உடன்படிக்கைப்படி சிவாஜி அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிடுவார். திரும்பி 16 இதுபடி என்னென்னா மொத்தம் இவர்கிட்ட 35 கோட்டையில் 23 கோட்டையை இந்த புரந்தர் உடன்படிக்கையின்படி ஹவுரங்கசீப்ட ஒப்படைக்க சொல்லுவாங்க. 35ல் 23 ஃபோர்ட்ஸை. அப்புறம் எங்களுக்கு கீழே மன்சப்தாராக நீங்கள் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவார். 2 ரூல் போடுவார். ஒன்று
புரந்தர் உடன்படிக்கையின்படி என்னென்னா அவர் கைப்பற்றிய 35 கோட்டையில் 23 கோட்டையை வந்து முகலாயர்கிட்ட கொடுத்துருவார். அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு கீழே மன்சப்தாராக இருக்கணும்பார். அந்த மன்சப்தார் 5000 மன்சப்தார்னா என்ன, குதிரையை பராமரிக்கிறது. அந்த மன்சப்தார் 5000ங்கிற பதவியை அவரோட பையன் சாம்பாஜிக்கு இவர் கொடுத்துருவார். அதுக்கடுத்து 1660 வந்து இந்த ராஜா ஜெய்சிங் வராருல 65 அந்த புரந்தர் உடன்படிக்கை காரணமான ஜெய்சிங் வந்து உங்களை ஆக்ராவுக்கு வந்து அவுரங்கசீப்பை மீட் பண்ணோண்டு காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அனுப்புகிறாரு. ஆனால் அங்கே போய் வந்து சிவாஜியும் அவரோட பையன் சாம்பாஜியும் வந்து ஆக்ராவுக்கு போகும்போது அவுரங்கசீப்பால் அசிங்கப்படுத்திடுறாங்க. அதனால் அங்கேருந்து தப்பி ஒரு பழக்குடையிலேருந்து தப்பி வந்துடுறாரு. திரும்பி வந்து ஒரு 4 வருஷத்தில் திரும்பியும் சூரத்தை கைப்பற்றுறாரு. 64 கைப்பற்றினவர் திரும்பி 70லையும் கைப்பற்றுறாரு. 72 சவுத்துங்கிற வரி, 4ல் 1 பங்கு வரி. இது வந்து என்னென்னா பாதுகாப்புக்காக கொடுக்கக்கூடிய வரி. 2 வரி இருக்கும் இவங்களுக்கு. சவுத்து சர்தேஷ் முகிங்கிறது. சவுத்து வந்து 4ல் 1 பங்கு, சர்தேஷ் முகி 10ல் 1 பங்கு. இது 1672. 74 ஜூன் 6 ரேகார் கோட்டை முதல்ல 19 வயசில் படையெடுப்பு வந்தார்ல 1646 தோரணா கோட்டையில். அதிலே கடைசி அவர் பட்டம் சூட்டிக்கிறது 1674 ஜூன் 6 சத்ரபதிங்கிற பட்டத்தை ரேகார் கோட்டையில் தான் சூட்டிப்பார் ஜூன் 6. அப்புறம் 1680 சிவாஜி வந்து இறந்துருவார். ஏன்னா அவரோட பையன் சாம்பாஜியை நினச்சே தான் கடைசி காலத்தில் இறப்பார். தேங்க்யூ.